பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தேவன் தாமே நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு நாம் புறப்படும் போது அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த மாதத்தை கடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குறையப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்கும். எத்தனை வாக்குத்தத்தங்கள் வந்தாலும், எத்தனை காரியங்களை செய்தாலும், ஏதோ ஒன்று ஜெயித்து விட்டோம், ஏதோ ஒன்றை முடித்து விட்டோம் என்று வாழ்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்து இன்னும் ஒரு காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை அப்படி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் பாருங்க நமக்கு சொல்லு. யோசுவா 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் வாசிக்கும் பாருங்க. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்திரத்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. வயது சென்றவராய் மாறிவிட்டார், ஆனால் தேவன் நீ வயது சென்று விட்டாய் என்று சொல்லுகிறவர். அவர் என்ன சொல்றாரு? தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது, இன்னும் அதிகமாய் செயல்படு என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, இன்னும் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, இன்னும் சுதந்திரிக்க காரியங்கள் நிறைய இருக்குது, இன்னும் நீ முன்னேறி போக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை ஏதோ ஜெயிச்சு விட்டோம், ஏதோ ஒரு காரியங்களை செய்து விட்டோம் என்று, ஒரு வீட்டை கட்டிவிட்டால் சந்தோஷம் என்று உட்கார்ந்து விடும், ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துரும். இல்லைங்க, இதை விட அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஏற வேண்டியது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒன்றை சின்ன காரியங்களை செய்து விட்டால் போதும் என்று இருக்கிறோம். இல்லைங்க, இந்த மாத்தினுடைய வாக்குத்தத்தம் நாம் முன்னேற வேண்டுமா, நாம் அடுத்த ஸ்டெப்ல நகர்ந்து போக வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வயது சென்ற யோசுவாவை பற்றி சொல்ற, தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது, நீ சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா, நீ கடந்து செல்லு, நீ கடக்க வேண்டியவனா மாறு என்று கற்றுக் கொடுக்குது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை செய்வதற்கு தேவன் இந்த மாதத்துல நம்மை தட்டி எழுப்புகிறார். அதை சீக்கிரமா என்று இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். உனக்கு முன்பாக கவனிங்க, தேசத்தை கர்த்தர் பண்ண திறந்து வைத்திருக்கிறார், மகா விஸ்தாரமா இருக்குதான். நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா, அதற்குள்ள போயிட்டு சுதந்திரிக்க வேண்டியதை சோதித்து கொள்ள வேண்டும். கவனிங்க, வேதம் சொல்றது பாருங்க, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எதுக்காக திறந்து வச்சிருக்க? உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள், நீ வேண்டியதை பெற்றுக்கொள். ஆண்டவர் ஒரு ஜனத்தை விடுதலை பண்ணி சும்மா கொண்டு வரதுக்காங்க அந்த ஜனத்தை ஆசிர்வதிக்கிறார், அந்த ஜனத்து மேல பிரியமா இருக்கிறார். அந்த ஜனத்து மேல யார் சாபத்தை கூறினாலும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிரியமாய் அந்த ஜனங்களை நடத்துகிறார். அப்ப ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய வேலை. உபாகம புத்தகத்துல 1:21 வாசி. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். இப்ப என்ன சொல்ற பாருங்க, உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்க, நீ தான் அதை சோதித்துக்கொள்ள, நான் பயப்படக்கூடாது என்று சொல்கிறார், கலங்கக்கூடாது என்று சொல்கிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எந்த காரியங்களை நீங்க பயந்து கொண்டிருக்கிறையோ தேவன் கிட்ட ஒரு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நீ என்ன பண்ணும், இன்னைக்கு உன் கையில இருந்த இதை கொடுத்துட்டேன் போய் நீ போ அப்படின்னா உடனே அதை கொண்டு போக வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும், அதை செய்வதற்கு ஆயத்தமாகணும். இந்த மாதத்துல என் தேவன் நான் முன்னேற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். என் முன்னாடி என்ன நடந்தாலும் அவைகளை தாண்டி போவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். வேதத்துல தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது வழியிலே செங்கடல், இந்த செங்கடலுக்கு முன்பாக வந்து ஜனங்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள், புலம்பிக் கொண்டு நிற்கிறார்கள். என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஜனங்கள் மாத்திரம் இல்லைங்க, முன்ன செல்கிற மோசையும் என்ன பண்றது, புலம்ப ஆரம்பித்தார். அப்போ அப்படி புலம்பும் போது தேவன் பார்த்து, பாப்பா பாப்பா என்னப்பா என்ன பயந்துட்டியா, வா நான் உனக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தவர் பயந்துட்டியான்னு உன்னை திட்டுவார் நினைக்கிறியா, உன்னை திட்டுவார். பயப்படாமலும் கலங்காமலும் போனாரு, நீ செல்லு, உனக்கு நான் ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன், உன்னை ஜெயம் உள்ளவனாய் மாற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிறைய காரியங்கள் இப்படி தான் என்ன பண்ணுறோம். ஐயோ என்னால் முடியலையே, என்னால் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் வயதாகி போச்சு. வயதான யோசுவாவை பார்த்தான்னு சொன்னார், உனக்கு முன்பாக தேசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பா நீங்கள் போயிட்டு சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணுற வழிகளை திறந்து கொடுத்துருவார். மகா விஸ்தாரமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இவ்வளோ பெரிய விஸ்தாரத்தில் வயதாகி போச்சு விட்டு இருப்பியா, போ சுதந்திரி என்று சொல்கிறார். இன்றைக்கி உங்களால் முடியல, என்னால் முடியல, என்னால் படிப்பு போயிடுச்சு, எனக்கு அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, என்னால் வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு வீடு சின்ன, இப்படி நிறைய கருத்தை சொல்லி முடியாதவைகளை பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் வயது சென்றது ஏன் குறிப்பிட்டார்னா, முடியாது, வயதாகி போச்சு, இப்படி எண்ணுகிற ஒரு காரியங்களை, முடியாது என்ற ஒரு காரியங்களை விட்டுடு, உனக்கு முன்பாக நான் திறந்து வைத்திருக்கிறேன், மகா விஸ்தாரத்தை வைத்திருக்கிறேன். மகா விஸ்தாரம் உனக்காக வைக்கப்பட்டிருக்குது. தேசம் உனக்காக கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறான். நீ சுதந்திரிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வருகிற வழியில பாருங்க, செங்கடல் குறுக்கிடுகிறது. ஜனங்கள் பயப்படுறார்கள். முன்னே நடக்கிற மோசே பயப்படுறார். அவர் பாருங்க சோர்வடைந்து தேவனை பார்த்து கேட்கிறார். அன்று பாருங்க சந்தோஷமா, சரிப்பா விட்டுருப்பா, பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னாரா. என்கிட்ட முறையிடுவது என்ன, என்கிட்ட என்ன நீ முறையிடுற, உன் கோல் எடுத்து நீட்டு. பார்த்தீங்களா, கோல் எடுத்து நீட்டு, செங்கடல் ரெண்டா புரி, முன்னேறி செல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னேறும்படி கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் முன்னேறுவதற்காக கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கிறார். கவனிங்க, யாத்திரை புத்தகம் 14-15 நீங்க வாசிக்கும் போது அங்கே முன்னேற சொல்லுகிறார் தேவன். அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. கவனிச்சிங்களா, முன்னேறு, புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். புறப்பட்டு போகும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எதெல்லாம் தடைப்பட்டு போயிடுச்சு, இந்த தடைகளை உடைங்காண்டற, தடைகளை உடைங்காண்டற, தடைகளை உடைங்காண்டற ஜாம் பண்ண உட்காந்துக்காத. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, போ, நான் வரேன், போ, உன் கூட நான் இருக்கிறேன், போ, உன்னை நான் நடத்துகிறேன், போ. கடந்து போகிற வழியிலே பல பிரச்சனைகள் உண்டாகும். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற வழியில பாருங்க, அந்த ஊரார் பாருங்க எரிகோ பட்டணத்தாரு கதவுகள் எல்லாம் அடைத்து விட்டு விட்டார். உள்ளே போவதற்கான வழி இல்லை. உடனே பாருங்க தேவனிடத்துல போனாங்க. என்ன பண்ணாரு, சொல்லு, அங்கே நம்ம சுற்றி வாங்க, 6 முறை சுற்றி வாங்க, 7ஆம் முறை என்ன பண்ணுங்க, சுற்றி வந்து எக்காலத்தை ஊதுங்க. ஊதுனார்கள். தடைகளை உடைத்து போடுகிறார். தடையாய் காணப்படுகிற எல்லாம் நிர்மலமாகிறது. கடந்து போவதற்கான வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இந்த மாதங்களிலே கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிற ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். நீ கடந்து போவதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறார். நீ கடந்து போகிற ஒரு மகனாய் மாற வேண்டும், கடந்து போகிற ஒரு மகளாய் மாற வேண்டும். இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலைங்க ஃபீல் பண்ணாத, தைரியமா இரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கும்போது நீ எதை கண்டும் சோர்ந்து போக தேவையில்லை, எதை கண்டும் கலங்க தேவையில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு கூட்டம் பாருங்க, பிரச்சனையை பார்த்து பிரச்சனை 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 பரமின்னு கிடக்கும். நீ பிரச்சனையை பார்க்காத. பிரச்சனைக்கு நடுவிலே உதவி செய்கிற தேவன் கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவான். அவனிங்க 12 பேர்களை கொண்டு போகிறான், வேவுக்காரில் அனுப்பாங்க. போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லா கோத்தவங்களும் போயிட்டு வந்தவன் எல்லாம் பாருங்க என்னென்ன சொன்னான் பாருங்க. பல பிரச்சனையை சொல்கிறான். ஐயோ, அங்கே இருக்கவங்களாம் ராட்சசம் போல இருக்காங்க, அங்கே இருக்கவங்களாம் அப்படி இருக்காங்க, அங்கே ஏனானிக்க மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பி கொண்டு இருக்கிறார்கள். ஜனங்கள்லாம் பயந்து கொண்டு இருக்கிறபடிக்கு செய்து விட்டார்கள். 2 பேர், காலேபும் யோசுவாவையும் பாருங்க எப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்க. எளிதாய் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்கிறார். அதை எளிதாய் நாம் சுதந்திரித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். கவனிச்சுங்களா, இன்றைக்கு முன்னேறுவதற்கு ஒரு கூட்டம் என்ன பண்ண தடை பண்ணி கொண்டே இருக்கும். உன்னால செய்ய முடியாது, உனக்கு அதெல்லாம் கிடையாது, யாரும் வரமாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க, இப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா நீயோ தடைகளை தாண்டி போவதற்கு வழிகளை கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கா. மகா விசாலமான இடங்களை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இது பாருங்க, கொஞ்சம் தாங்க சோர்ந்துச்சப்பா. எப்பா, உனக்கு முன்பாக நான் என்ன பண்றேன், தேசத்தை மகா விஸ்தாரமா வைத்திருக்கேன்பா, பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறார். இன்னைக்கு நான் வர ஆண்டவரே, நான் செய்கிற ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை செய்து முடிப்பேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த மாத்திரம் நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டீங்க, செய்வதற்கான பலனை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு நீங்க முயற்சி எடுக்க வேண்டும்.
கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி ரொம்ப முக்கியம். இந்த பக்தியாய் இருந்தால்தான் தேவனுடைய உதவியினாலே நீ ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற்றவனாய் மாற முடியும். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். வசனங்கள் நம்ம கூட இல்லை, வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்க தெரியல. வசந்த வாசிக்கும் போது என்னாகுமோ 13:30 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். கவனிங்க, இந்த காலேப் பாருங்க, மோசேக்கு முன்பாக எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டு முடியாது கிடையாதுன்னு பேசும்போது இந்த மனிதன் பாருங்க உடனே எழுந்து எல்லாரும் அமைதியா இருங்க, உடனே அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு நாம போவோம், அதை சோர்ந்து கொள்வோம், எளிதாய், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, எளிதா ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த கூட்டத்தை தான் தேவன் விரும்புகிறார். முடியல, முன்னேற முடியல, எனக்கு தெரியல, எங்க வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, என் கணவன் அப்படி ஆயிட்டாரு, என் பிள்ளை அப்படி ஆயிட்டாரு, இந்த சொல்லி கொண்டிருக்க ஜனங்களை ஆண்டவர் தேடவில்லை. என் கூட தேவன் இருக்கிறார். தேவாதி தேவன் எனக்கு உதவி செய்கிறார். எனக்காக ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்திருக்காருன்னு சொன்னா இந்த மாதத்தில் நான் எப்படி இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக் கொள்வேன், என் வாழ்க்கையில நான் மேன்மை அடைவேன். யார் எனக்கு உதவி செய்யாமல் போனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு கர்த்தரும் கூட இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார், அவர் உனக்கு உதவி செய்வார், உன் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவர் சொல்ல எளிதாங்க. அவன் சொல்றான் ரொம்ப கஷ்டம் சொல்றான். தேவனோடு பழகிற ஒரு மனிதன் சொல்றான் எளிதாய் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்றான். நீ ரொம்ப கஷ்டம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனோடு கூட பழகாதவர்கள், ஆனால் பழகி கொண்டோம்னா சொல்லுவான் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. ஈஸியாக ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஜனமே, இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் எது கடினமாய் காணப்படுது? இந்த பிள்ளைங்களுடைய திருமணம் எனக்கு ரொம்ப கடினமாக காணப்படுதா? எளிதா, ஈஸியா, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை முன்ன வைத்து நான் கடந்து போவேன் என்று சொன்னால் எனக்கு வேண்டிய மணமகன் கிடைப்பான், மணமகள் கிடைப்பான். நம்பிக்கொடு போ. இந்த மாதத்தில் உனக்கு முன்பாக கர்த்தர் விசாலம் வச்சுட்டாரு. ஏதோ 4 பேர் பார்த்து அந்த 4 பேர் மட்டும்தானா? அவங்க மட்டும்தானா மணமக்களை வைத்திருக்காரு? இல்லைங்க, வெளியில போனால் 400 பேரை கர்த்தர் வச்சிருப்பார், 4000 பேர் வச்சிருக்கிறார், 40,000 பேரை கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்க. ஏன் என்னால் சொந்திக்க முடியாது? போ, வெளியில போ, கர்த்தர் உனக்கு உதவி செய்யறாள் பாரு. உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஐயோ ஏதோ செய்ய முடியல 10 வருஷமா அப்படியே உட்காந்துட்டு என் பிள்ளைக்கு பண்ணல, என் பொண்ணுக்கு பண்ணலன்னு கத்துன்னு கிடக்காது. இன்னைக்கு தேவன் உனக்கு முன்பாக வைத்திருக்க காரியங்களை நீ சுதந்திரிக்கிற மகனாய் மாற வேண்டும். சுதந்திரிப்பது கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்கள் செய்கிறார். கவனிச்சலா, நேரா போ, எதை கண்ட பயப்படாத. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்க ஒரு பாதையில போ, ஜெயத்தை எடுக்க கர்த்தர் வைத்திருக்க. அதுக்கு தாங்க வாக்குத்தத்தம், அதுக்காக தான் இந்த வார்த்தை வச்சிருக்க. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள், ஜெயமாய் வாழ கற்றுக்கொள். நீதிமொழிகள் 4:25 வாசிக்கும் போது பாருங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. கண்கள் நேராய் நோக்க கடவுது. யாருடைய கண்ணு தெரியுமா? உன் கண்ணை நேரா நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் என்ன பண்ணக்கூடாது? செவ்வையா இருக்கணும்ன்றாரு. இப்ப அப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு ஐயோ அந்த பக்கம் வரான், இந்த பக்கம் இவன் வரான், எந்த பக்கம் யார் வந்தாங்க? என் முன்னாடி கர்த்தர் போகிறாருங்க, அவருடைய வசனம் போகிறதுங்க, அவருடைய வார்த்தை போய் கொண்டிருக்குங்க. அந்த வார்த்தை என்னை ஒரு நாள் வெட்கப்பட விடாது. அந்த வார்த்தையினாலே நான் ஜெயம் எடுக்க போகிறேன். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலனாய் இருக்க போது, அந்த வார்த்தையை நான் பிடித்துக்கொண்டு நான் ஜெயம் பெற போகிறேன். உட்காரு ஜெபத்துல, கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. நீங்க சொன்னீங்களே எனக்கு முன்பாக தேசத்தை திறந்து வைத்திருக்கேன்னு சொன்னீங்களப்பா, அப்பா மகா விஸ்தாரமா வைத்திருக்கேன்னு சொன்னீங்கப்பா, இந்த காரியத்தை என்னால சுதந்திரிக்க முடியல. உட்காந்துப்பாரு, சுதந்திரத்துக்கான வழியை கர்த்தர் கற்றுக் கொடுத்து இந்த மாதத்துல சுதந்திரிக்கக்கூடிய இவனை மாற்றுவார். உன்னை பின்னோக்கி செல்வனாய் வைக்கவில்லை, முன்னோக்கி செல்வனாய் கர்த்தர் வைத்திருக்கார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடப்போகிறேன் என்று நாடினார்கள், ஜெயம் பெற்றார்கள். இன்னைக்கு முன்னானவைகளை நாடுவதற்கு பிரயாசப்படு. உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரே, அவர் உனக்கு உதவி செய்வார். பரலோக ராஜ்யம் சும்மா இல்லைங்க, பலவந்த பண்ணப்பட்டது. உட்காரு, தேவ சமூகத்தை காத்துரு, அன்றைய காத்துல கேளு, அன்று எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க தானப்பா எனக்கு செய்யணும், வேற யாரும் எனக்கு செய்ய முடியும் ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்து கொடுங்க. இந்த மாதத்துல
நான் வயதான யோசுவாவை போல ஏதோ ஒரு காரியங்கள் செய்துவிட்டேன் மூலையில் உட்காராதபடிக்கு யோசுவாவை தட்டி எழுப்பின தேவன் இன்றைக்கு என்னை தட்டி எழுப்புகிறார். எனக்கு முன்பாக மகா விசாலமான தேசத்தை வைத்திருக்கிறார். நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். நான் சுதந்திரிப்பதனாலே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், பலனை தாரும், என்னை நடத்தும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவரை ஜெபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், வாக்கு தத்துவத்துக்காக ஏங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தம் அவர்களுக்கு முன்பாக தேசத்தை கத்த திறந்து வைத்திருக்கீங்க. எத்தனையோ வேலை ஸ்தலங்களை வைத்திருக்கீங்க, எத்தனையோ நன்மைகளை வைத்திருக்கீங்க, எவ்வளவோ கிருபைகளை வைத்திருக்கீங்க. அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே அதை எளிதாய் சுதந்தித்துக் கொள்ள வேண்டிய கிருபையும் பலனையும் தேவன் தந்து இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவும் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600006 9.